ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டேண்டனுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த அனிமேட்டட் சீரீஸோட ஃபஸ்ட்டு சீசனை நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கார்ப்பரேட் இஷ்யூலாம் வந்தனால அப்லோட் பண்ண வீடியோ நம்ம டெலிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த வீடியோவை இப்போ ரீஎடிட் பண்ணி நம்ம செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And I come back. Niggas tryna flex. Tell me that I'm not, so I'm kept in the back though. Don't even wanna. மூவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு காசு இருக்காம காசு நம்ம கேட்க மூ இந்த எலுக்கு வாங்கி வந்துட்டு ஒரு கிக் விட அந்த கிக்கை வந்து பிளாக் பண்ணிட்டு அவன் நம்ம மூவோ கிக் விட்டுறான். அதோட நோ மணி நோ லவ் உனக்கு பிரேக்கப் சொல்லிட்டு போக அங்கே நடந்த அந்த விஷயத்துல மூமோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த டெப்பாக லவ் பண்ண மாதிரி கேட்க அவன் பார்க்குற கிங் டக்கா போகிற மாதிரி இருக்கான். கிங் டக்கா போகிற மாதிரி இருக்கிற பசங்க தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்துல இல்லையாமங்கிற மாதிரி மோமோவை கலாச்சி விட அவரை பிரேக்கப் ஆன சோபத்தில் மோமோ வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு பையனை பயங்கர புலி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையனுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்க்ல போய் உட்காந்து புலி பண்ற பசங்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க கவுனிடுவாங்க. அவர் அந்த கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டு பாடிக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மிஸ்டர் ஆயசின்னு யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். யாரா இன்னைக்கு கூப்பிட்றாங்க திரும்பி பார்த்தா அந்த நாலு கண்ணை வந்துட்டு இந்த புக்கு மேலே தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த புக்கில் ஏலியன்ஸோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாமே இருக்கும். டீட்டெயில் வரைக்கும் இருக்க இது கேட்ட மோமோ டென்ஷன் ஆகி கத்தியோட நாலு தானே பேர் செம்ம நிற்க இதை பார்த்த மோமோக்கு மனசு கேட்காம திரும்ப வந்து கீழே விழுந்த அந்த புக்கை தூசி தட்டி அவன்கிட்ட நீட்டி இங்கே வர தம்பி ஏலியனா போய் பேய் தான் மெய்ங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு கடையில் சண்டை ஏற்படுது. அதோட ஏலியன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு மோமோ பாலடைஞ்ச பழைய ஹாஸ்பிட்டலுக்கும் இப்போ இருக்கான்னு பார்க்கறதுக்கு நாலு கண்ணை டனலுக்கும் போகிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் அவங்க சொந்தக்கார சொந்தக்கார பேசிக்கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு காய்ச்சி பிடிச்ச டர்போ கிராணி நாலு கண்ணை கேப்சர் பண்ணிடுற அந்த விஷயம் தெரிஞ்ச மோமோ காப்பாற்ற போகும்போது என்ன பேசுறதுக்காக வந்த ஏலியன் குரூப்பு மோமோவை திசைகிழிச்சு பிடிச்சிடுற. நான் எதிராக முடிச்ச மோமோ கிட்ட அந்த ஏலியன் எதுக்காக அந்த கிரகத்துக்கு வந்திருக்கோம் என் கிரகத்தோட நேம் அட்ரஸ் பின்கோடெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே உடனே மேட்ரு பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் போக அப்போ ஃபோன் அடிக்குது. யாரும் டைமில் ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம நாள் தன்னை உடம்ப ப்ரொசஸ் பண்ண டர்போ கண்ணி அந்த ஏலியனை மானாங்கனே அடிச்சு வளர்த்த இன்னொரு ஏலியன் எங்கள் ஆளுமே கை வைக்கிற நேட்டு எனர்ஜி வச்சு அடிச்சு போட இதை பார்த்த போகும் அவளுக்குன்னா நான் விஷயத்தடா என்னை காப்பாத்துறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவள் நாலு கண்ணை மொட்டை அவடே இவனு நம்ம வேலைக்காகங்கிற மாதிரி மூவ் நினச்சிட்டு அவள் பாட்டி சொல்லி கொடுத்த படி சை எனர்ஜியை அவக்கன் பண்ணுறாங்க. அவக்கன் பண்ண வேகத்தோடையே இன்னும் எரியும் அடித்து முளைக்கிற அவரோட அவங்க நாள் தனியாக உடம்பு ப்ரொசஸ் பண்ண டான் போகிறானே நம்ம மோமோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒரு சைக்கிக் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த டர்போகிரானியை உடம்பு விட்டு வெளியே வர வைக்க வெளியே வந்த டர்போகிரானி இந்த பையனுடைய வாழைப்பழம் என்னிடம் உள்ளது அதை பெற வேண்டும் என்றால் என் அட்ரஸை தேடி வரவுங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட மோமோவுக்கு அந்த ஸ்பேஸுக்கு கீழே இருந்து கிராஸ் ஆக அதுலேருந்து நம்ம மோமோ நாலு கண்ணில் கூட்டிகிட்டு வெளியே வர நாலு கண்ணில் ட்ரெஸ்ஸை கழட்டி கீழே வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. அந்த வாழைப்பழம் பிரச்சனை என்னோடது நான் பார்த்துட்டா இருக்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஜிகிரி தோசிட்டு அந்த இடத்துல நீ சேர்ந்தே போய் வரட்டும்ங்கிற மாதிரி சொல்ல அவங்க தம்பி ஒரு பேர் இருந்துங்கிற மாதிரி மோமோ கேட்க அது நாலு கண்ணு என் பேர் கேன்டாக்கா போகிறாங்கிற மாதிரி சொல்ல நான் மோமோ போகிறேன் ஆச்சரியம் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸி போயிடுச்சு சதறிது. நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி மோமோ சொல்லிட்டு இருக்கேன். நீ நம்மளால் நம்பாட்டியும் என்னோட பேர் கேன்டாக்கா கூடாதுங்கிற மாதிரி சொல்ல ஐயா மோமோ இங்கே வரையும் என்னோட க்ரஷ் ஆக்கிட்டு வச்சுங்கிற மாதிரி சொல்லவும் மோமோ தூக்கி அடிச்சிடா. அதோட நான் உன்னை அந்த பேர் வச்சு கூப்பிட மாட்டேன். உனக்கு விசித்திரமான விஷயம் பிடிச்சதுனால உன்னை என் ஃபோக்கோரோன்னு நான் கூப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லி நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா விடிஞ்சிருது. அதோட இந்த மாதிரி காலையில் எந்த பேயுமே வெளியேறான்னு சொல்லிட்டு வா என் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மோமோ நாலு கண்ணனை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே என்னோட பாட்டி இருப்பாங்க. அவங்க பேய் ஹோட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நாலு கண்ணை ஜெகஜோதி ஏறிடான். இதை பார்த்த மோமோ சைன் பாரை வச்சு கால்வாயை தூக்கி போட்டுட்டு நான் மறந்துட்டேன் எந்த ஒரு தீய சக்தியுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் டைல்ஸ் மாதிரி இது காரணம் இதை நான் இப்போ எடுத்துகிட்டு நீ இப்போ வீட்டுக்குள்ளே வரலாங்கிற மாதிரி சொன்னேன். அவனை வீட்டுக்குள்ளே வந்துடான். அவரோட அம்மாவும் பாட்டின்னு வீட்டை முழுக்க தேடி பார்க்குறா. பாட்டி இல்லை சரி வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரூமில் போய் நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் நீ வெளியே நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு கதவை மூடிட்டு வெளியே போக போன விதத்துலேயே திரும்ப வந்துட்டு மோமோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கன்னொடனே ட்ரெஸ் மாத்திரங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிங் போட வச்சு அவனை தள்ளி விட்டுட்டு
அடுத்து அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு போய், இப்போ உனக்கு ஜெண்டரே இல்லன்னா நீ என்னோட ட்ரெஸ் கூட போடலாங்கிற மாரி அவன கலாய்ச்சு விட, அவன் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு மாத்தி மாத்தி கலாய்ச்சு சண்டை போட்டுக்க. அப்ப பெல் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்குது. என்ன பெல் ரிங் ஆகுதுங்கிற மாரி நாலுக்கண்ணன் கேட்க, அப்ப மோமோ இந்த மாரி ஹியூமன்ஸ் வந்தா ரிங் ஆகுறதுக்கு ஒரு பெல்லும், டீமன்ஸ் வந்தா ரிங் ஆகுறதுக்கு ஒரு பெல் எங்க பாட்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரிங் ஆகுறது டீமன் தான் ரிங் ஆகுற பெல்லுங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கப்புறமும் அந்த புரொடக்ஷன் டீல்ஸ் மாரி எடுத்தேனே தவிர, அதே இடத்துல பாடி கொட்ட மறந்துட்டேங்கிற மாரி நெனைக்க, அதோட பாடிக்கு வந்து அந்த டைல்ஸ்மேன் எடுத்துட்டு, அந்த டைல்ஸ்மேன்ல கொண்டு போய் அந்த வாசல்ல ஒட்டிட்டோம்னா, இந்த தீய சக்தி அழிஞ்சிருங்கிற மாரி சொல்லிட்டு, பின் வாசல் வழியா அவர் 2 பேரும் வெளிய போக, அப்ப நம்ம 4 கண்ணன் இது ஒட்டோனே நானும் அழிஞ்சிட மாட்டேனாங்கிற மாரி கேட்க, நான் ஒட்டும்போது நீ வெளிய ஓடி போயிருங்கிற மாரி மோமோ சொல்றா. அவர் 2 பேரும் ஒட்டலான்னு போகும்போது, கான்கிரீட் வால் மாரி அவங்க வீடு சுத்தி உருவாகுது. டைல்ஸ் மேலயும் பிளட்டா இருக்கு. அதுக்குள்ள மோமோவோட மூக்குலேருந்தும், நாலுக்கண்ணன் மூக்குலேருந்தும் ரத்தம் வந்து ஸ்வெட் ஆகுது. அப்ப மேலேருந்து ஒரு எட்டி பார்த்துட்டு, "நீ இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்கள எங்கெங்கலாம் தேடிட்டு இருந்தேங்கிற" மாரி சொல்லிட்டு, "நீங்க ரொம்ப கெட்ட மனுஷங்க. நீங்க இறந்தாகணுங்கிற மாரி கொலை பண்றதுக்கு பின்னாடி தொரத்திட்டு வர." அப்புறம் 2 பேரும் ஓடி ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள பூந்துட்டு, நாலுக்கண்ணன் மோமோ கிட்ட "இந்த பாதி பாதி கிரஷ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணு. அத வச்சு அந்த ஏலியன தோற்கடிச்சிடலாங்கிற" மாரி சொல்ல, அதுக்கு மோமோ, "நான் இன்னும் இந்த சைக்கிங் பவர மாஸ்டர் பண்ணலங்கிற" மாரி சொல்ல, "இல்ல நீ இப்ப பண்ணலைன்னா நம்ம 2 பேரும் இங்கேயே ஜலசமாதி ஆக வேண்டியதாங்கிற" மாரி நாலுக்கண்ணன் சொல்ல, "சரி நான் பண்றேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க இருக்கிற இடத்த அந்த எலிய கண்டுபிடிச்சு அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ண, அதோட மோமோ பாதி பாதி அ கிரஷ் ஆக்டிவேட் பண்ண, நம்ம நாலுக்கண்ணன் என் உடம்பே ரொம்ப சோர்வா ஃபீல் ஆகுது. இந்த பொண்ண நான் காப்பாத்தணுங்கிற மாரி வேற ஸ்லாங்ல பேச, இது கேட்ட மோமோ, "நார்மலா பெஸ்ட்டா நாலுக்கண்ணான்னு போட்டு உள்ளுக்குள்ள முழுக்க." அதோட நாலுக்கண்ணன் அந்த எலிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம சாகடிக்க போறேன்னுட்டு, அது கையில இருக்கிற 5 விரலையும் கடிச்சு துப்ப, அதுவும் அந்த எலியின் க்ளோஸ்ல வந்து பார்க்க, அவன் நம்ம பையன் ரத்தம் வந்து எடுக்க, அவரு அந்த எலின்னு ஒரு அடி அடிக்க நம்ம பையன் தூரமா போய் விழுந்துறான். அவரு அந்த எலி குடுக்குற போஸ பார்த்துட்டு, நம்ம மூவும் இது சோலெஸ்ஸஸ் குடுக்குற போஸ் தான். அதனால அதோட கை மட்டும் கீழ டச் பண்ண வச்சுட்டோம்னா இது அழிஞ்சிருங்கிற மாரி மூவ் சொல்ல. இத கேட்ட நான் தானே, உங்களுக்கு மூளையே மூளை தான் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லங்கிற மாரி சொல்ல. தெரியிற மூடுங்கிற மாரி சொல்ல. அவர் நம்ம நாலுக்கண்ணே ஃபாஸ்ட்டா போயி அது கால இடிக்க, அது பேலன்ஸ் இல்லாம கீழ விழுந்து அழியிற மாரி போயிட்டு, பாடிக்கு எந்திரிச்சு மோமோவ செவுத்துல வச்சு ஒரு குத்து குத்த, இத பார்த்த நாலுக்கண்ணே, "என்னைய விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி சொல்ல. இதுக்கு நான் தான் பாடம் சொல்லிக் குடுப்பேங்கிற மாரி மோமோ சொல்ல. இதான் அந்த ஏலியன் வளர்ச்சி வச்சு நம்ம மோமோவ கூப்பிட்டேன். அத நம்ம மோமோ சைகிக் எனர்ஜிய பயன்படுத்தி நாலுக்கண்ணன மோமோ பக்கம் இழுத்துட்டு டைல்ஸ்மேன ஒட்ட, அதோட அவங்க அந்த ஏலியன ஜெயிச்சுறாங்க. அதோட நம்ம மோமோ ஜெயிச்சிட்டோமாடாங்கிற மாரி நாலுக்கண்ணன பார்த்து சொல்ல, அவர அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. அத நம்ம நாலுக்கண்ணனோட கர்ஸ ஆக்கி விட்டாங்க. அவன் ஒரு மாரி மாறுனான். ஒரு உருவத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்துருக்கான். அந்த பர்சன் தான் அந்த உருவமும், "உனக்கு 27 வயசாச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பர்சனும், "எனக்கு 20 வயசு தான் ஆச்சு. நான் இன்னும் சிங்கிள் தாங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா இது ஒரு ஷோ. அங்க இருக்கிற 2 பேரும் இந்த பையனுக்கு இந்த வயசுல எப்படி கல்யாணம் ஆகுற மாரி பேசிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தோம்னா அவன்ட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவரு போறாங்களே இவரு ஒரு மெயின் கேரக்டர் அதாவது மோமோவோட பாட்டி கேரக்டர். அந்த கேரக்டர் கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் ஓட்டிட்டு இருக்கிறவரும், "நீங்க ஸ்பீட் மீ தானே? உங்க பேரு சாண்டா தோரியா தானே? நீங்க வந்து சைக்கிங் பவர்லாம் யூஸ் பண்ணுவீங்கற" மாரி கேட்டுட்டு இருக்க. அவங்க பாதியிலே கார நிப்பாட்டிட்டு வெளிய இறங்கிறாங்க. அப்ப அந்த கார் ஓட்டுறவங்க உன்ட்ட தப்பா யாராச்சும் கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க மாரி சொல்லிட்டு இருக்க. கர்ஸ் ஆக்டிவேட் ஆகி மோமோ டர்போகனை பயங்கரமா அட்டாக் பண்ண வரும்போது, யாரோ டர்போகனை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம பாட்டி வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த டர்போ கிரானிய ஒரு ட்ராப்ல சிக்க வச்சுட்டு மாங்கமோன்னு அடிக்கிறாங்க. அந்த டர்போ கிரானி இப்படி அடிச்சுட்டு இருந்தா அந்த பையன் செத்து போயிடுவாங்கிற மாரி சொல்ல, அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற மாரி சொல்ல, மோமோவும் மயக்கத்திலிருந்து முடிச்சுட்டு பாட்டிய பார்த்துட்டு, அவன் இந்த நாலுக்கண்ண எங்கேங்கிற மாரி கேட்க, அவன போட்டு தள்ளிட்டேங்கிற மாரி பாட்டி சொல்ல, அவங்களும் "உனக்கு எப்படி அந்த கர்ஸ் வந்துச்சுங்கிற" மாரி கேட்க, சில காலங்களா அங்க போ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுங்கிற மாரி மோமோ சொல்ல, "சரி உண்மைய சொல்லுங்க அவன என்ன பண்ணீங்கங்கிற" மாரி மோமோ கேட்க, "வெளிய போய் பாரு உனக்கே தெரியுங்கிற" மாரி சொல்ல, மோமோ வெளிய போய் கதவ திறந்து பார்த்தா, நாலுக்கண்ணே உட்காந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்கான். மோமோ "நீ எங்க போயிட்டீங்க? நான் செத்துருவேங்கிற மாரி நினைச்சேங்கிற மாரி நாலுக்கண்ணே சொல்ல, ஆனா நீ சாகலங்கிற மாரி கதவு மூட, அதோட பாட்டி வந்துட்டு, "ஏன் அவனோட கிரஷ் ஆகுற மாரி கேட்க, அதனால அவனுக்கு அந்த கர்ஸ் வரக்கு நானும் ஒரு வகையில காரணம். சரி அந்த டர்போகன் எப்படி டிபீட் பண்றதுங்கிற மாரி பாட்டிட்ட கேட்க, பாட்டி நாங்க அந்த காலத்திலேயே அத 100 கிலோமீட்டர் கிராணிங்கிற மாரி கூப்பிடுவோம். நான் இன்ன வரைக்கும் அங்க நான் போயிருக்கேன். அங்க டர்போகிரானி மட்டும் இல்ல நெறையா ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கூட என்னால போ முடியல. அது இடத்துல இருந்து நம்ம சிட்டி பக்கம் அத கூட்டிட்டு வந்தீங்கன்னா அது வீக் ஆயிரும். நான் அத போட்டு தள்ளிடுவேங்கிற மாரி பாட்டி சொல்ல, அவன் மோமோ எங்கள பார்த்தா ரன்னிங் அட்ரஸ் மாரியா இருக்குங்கிற மாரி சொல்ல, அதுதான் நான் சொல்றேங்கிற மாரி பாட்டி சொல்லிட்டு, உக்ரௌன வெளிய கூப்பிட்டுட்டு, "நீ நாளையிலருந்து 100 கிலோமீட்டர் ஓடணும். புஷ் அப், புல் அப் எக்ஸர்சைஸ்லாம் பண்ணணுங்கிற" மாரி சொல்ல, அதுக்கு நாலுக்கண்ணன் சரிங்கிற மாரி சொல்றான். நாலுக்கண்ணன் காலையில எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. அத மோமோவும் பாட்டியும் பார்த்துருக்காங்க. அப்ப மோமோ பாட்டிக்கிட்ட, "இது எங்க போனாலும் நான் பார்த்துருக்க வேண்டியது, கக்கா போனா கூட நான் பார்த்துருக்க வேண்டியதா இருக்குங்கிற" மாரி சொல்ல, கத்த நாலுக்கண்ணன் நிஜமே கக்கா வருது. அந்த அசிங்கமான விஷயம் என் வீட்ல பண்ண விட மாட்டேங்கிற மாரி மோமோ சொல்ல, அவன் அடிச்சுட்டு சொல்லிட்டு ஓட, பாட்டி பின்னாடி ஓடிட்டு, என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்ல ஓடி புடிச்சு விளையாண்டுருக்கீங்கிற மாரி சொல்ல, அதெல்லாம் கண்டுக்காம போய் இருக்க. ஒரு பக்கம் நிம்மதியா தானே, ஒரு பக்கம் அனிமையா இருக்கேன்னு இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா டைம் ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தோம்னா தர்பகிரானி வந்திருக்கு. இத பார்த்த மோமோ எதுக்காக இங்க வந்தங்கிற மாரி கேட்கவும், அதுக்கு தர்பகிரானி, "இவ்விரவையும் எப்படி சாகடிக்கலாம் என்று திங்க் செய்து கொண்டிருந்தேன். இவர்கள் இருவர் உயிரையும் காப்பாற்றப்பட வேண்டும். என்னை சீக்கிரம் வந்து
சந்திங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நாளுக்குனே பாட்டி நோட்ஸ் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பாட்டி ட்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் போடுறதையும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சு வைக்க அவரோட ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் அந்த டனலுக்கு 2 பேரும் போக போயிட்டு நம்ம பெரிய பெரிய இளைஞர் குறைச்சிட்டோம் இந்த தர்பகணி சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க வந்த வழியில் அந்த தர்பகணி முகம் இருக்க, திரும்பி பார்த்தாலும் அது முகம் இருக்கு, 2 பக்கம் லாக் பண்ணிடுது. அதோட நம்ம பையன் என்னோட பவர் ஆக்டிவேட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லவும், அடிக்கிற அடியில் நீ சந்திக்க போகிற மாதிரி நாளுக்கு சொல்லிட்டு போக, திடீர்னு பார்த்தா பவர் காணாம போயிடுது. இதை பார்த்த மோமோ உடம்பு அந்த கரிசனால ஃபீல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல, தர்பகணி என் பவர் சின்ன அடிப்பீங்க தெரியும், அந்த பையனோட வளர்ப்பத்தை திரும்ப கொடுத்து எனக்கு கரிசனை எடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாப்பிட போறேங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் மோமோவுக்கு அவங்க தர்பகணிக்கு தன்னோட ஸ்பீடு மேலே லூஸாக நம்பிக்கை இருக்குன்னு பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அந்த தர்பகணிகிட்ட உன்ட்ட ஒரு சேலஞ்ச் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன், நார்மலாக உருவத்துக்கு மாதிரி என்னென்னு மாதிரி கேட்குது. 10 நிமிஷம் டைம் கூட அதுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்த விட்டு ஓடுறோம், அப்படினாலும் ஓட முடியல, நீங்கள் 2 பேரும் கேப்சர் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நான் என்றைங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. டைம் சொல்லி மோமோ கேப்சர் பண்ண தர்பகணி நம்ம போயிட்டு வந்துட்டு இப்போ நீ ஒரு நான் டைம் தர போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தர்பகணி ஜஸ்ட் நம்ம பையனுக்காக தர்பகணி விடுன்னு சொல்ல, நீ மேலே மோவோடு நான் இது வரேங்கிற மாதிரி சொல்ல, நீ சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பையனோட போடியை எடுக்க தர்பகணிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம மோமோ தான் கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ தானே காலஞ்சிட்டு மோமோ அட்டாக் பண்ண போக மோமோ ஜஸ்ட் மிஸ் தப்பிக்கிறா. நம்ம பையன் நார்மலாக தர்பகணி சின்ன மாதிரி இதை பார்த்த மோமோ எங்கேயோ வந்து அந்த கிராப் மாஸ்டரு தர்பகணி விட்டு கொஞ்சம் சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு வர, தர்பகணி பவரை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணி சிட்டிக்குள்ளே பூந்து ஓட, அவங்க ஹோட்டலுக்குள்ளே போய் ஹாட் ஸ்ப்ரிங் இடத்துக்கு போக, அங்கேயே அந்த கிராப் மாஸ்டர் வராமல் அவங்க அட்டாக் பண்ண துரத்திட்டு வர, இதை பார்த்த நாளுக்கண்ணே அதுக்கு வாட்டர் தான் அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மோமோ ஹாட் வாட்டர் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலேருந்து ஹாட் வாட்டர் பைப்பை உடைக்க அது மேலே ஹாட் வாட்டர் பட்டு அதை அந்த இடத்துல சொல்லி முடியுது. அதோட முடிஞ்சு வெளியே போய் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கு. அவங்க திரும்பி பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ தர்பகணி சொல்லுது பக்கத்தில் தான் ஒரு சுடுகாடு இருக்கு, அங்கே அவங்களுக்கு இருக்க சொன்னேன், எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டு அவங்க கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னேன், அதே இப்போ வராங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு ஏற்றப்ப 2 மாதம் வந்து நிற்க கிராணி பவர் சைக்கிங் பவர் வச்சு அவங்க ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே வந்துடுறாங்க. தப்பிச்சுறாங்கிற மாதிரி பார்த்துருக்கும் தர்பகணி வந்து அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுற, தர்பகணி அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றி தப்பிச்சு போகலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அப்படியே அங்கே இருக்க கிராப் மாஸ்டரோட கிராணி கம்பெயின் ஆகிட்டு, நீ உங்க சிட்டி போறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு, நீ போறதுக்கு நீ எத்தனை நிமிஷம் வேணுங்கிற மாதிரி கேட்டோடனே நம்ம மோமோ 1 செகண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போன ட்ரெயினை சைக்கிங் வரும்போது பிடிச்சிட்டு போக பின்னாடி தர்பகணி துரத்திக்கிட்டு வருது. இப்போ மோமோ சொல்கிறாங்க இந்த கிராணியோட டாப் மோஸ்ட் ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர், ஆனால் அந்த ட்ரெயினோட டாப் மோஸ்ட் ஸ்பீட் வந்து 120 கிலோமீட்டர் மாதிரி சொல்லவும், கிராணி அந்த ட்ரெயின் மேலே ஏறிட்டு இந்த ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடில் போக நீங்கள் நம்பி கூடாத மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர, அப்போ பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க. மோமோ கொஞ்சம் நேரம் தர்பகணி ஃபுல் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ராயெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க, சிட்டிக்குள்ளே என்ட்ராகாமல் இந்த தர்பகணி அழிஞ்சு போயிடுது. முதல்ல அவங்க டனலுக்கு போய் இப்பயே அந்த ஆத்மா சாந்தி அடிக்கணுங்கிற மாதிரி வேண்டுறாங்க. அரசியலில் பாட்டியும் மோமோவும் 2 காலுக்காக அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம பையன் எப்படி சோத்து கடிச்சிதான்னு பார்த்துட்டு இருக்க, பார்த்து நம்ம பையனோட சாப்பாடே பிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம பாட்டி இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருக்க, நான் செக் பண்ண போறேங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க, இது மோமோட சொன்னா மோமோ சோறு தான் முக்கியம்னு சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த பாட்டிலேருந்து நம்ம பையன் எப்படி தப்பிச்சிடறான். அடுத்து நம்ம 4 கல்யாணம் மோமோட்ட சரி நான் போயிட்டு நம்ம சொல்லிட்டு போக, அவன் எப்பவுமே குட் பை சொல்லிட்டு போறான். அப்போ மோமோ நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பையனை நாளைக்கா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்றான். மூவ் பார்த்து எப்படி பேச போறேங்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போறவங்களை யோசிச்சுட்டு இருக்கேன். வெளியே மூவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 4 கதை நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போக, அவ பார்த்தோம்னா மோமோ நம்ம பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. 2 பேரும் பேசிட்டு அப்படியே அவங்க கிளாஸ்க்கு போறாங்க. நம்ம பையனோட கிளாஸ்ல வழக்கம்னா அவனை புள்ளி பண்ண அந்த விஷயம் அவனுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா மோமோ மாதிரி அழகான ஃப்ரெண்டு கிடைச்சிக்காமன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நம்ம மோமோ காட்டுறாங்க. நம்ம மோமோக்கு வந்து எலியன் பத்தி பேசணும்னு ஆசையா இருக்கு. நம்ம பையனுக்கு கோஸ்ட்டை பத்தி பேசணும்னு ஆசையா இருக்கு. எப்பறம் 2 பேரும் சந்திச்சு பேசுகிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் லஞ்ச் பீரியட்ல சந்திச்சு பேசுறாங்க மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா 2 பேரும் சர்ச் பண்றது ஒரே பிளேஸ் தான். ஆனா டைமிங் டிஃப்ரெண்டா இருந்ததுனால 2 பேராலையும் சந்திக்க முடியல. 2 பேரும் ஒரே பிளேஸ்ல வேற வேற இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவன் மோமோ இக்னோர் பண்றாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பையன் அதே விஷயத்தான் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு 2 பேருமே கவலைப்பட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் கிளம்பு சொல்லிட்டு வயநாட்டுல கிளம்ப 2 பேருமே கவனிக்காம இடிச்சு 2 பேர் லிப்புமே டச் ஆயிருது. இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் தப்பா நினைச்சு யாரும் கிஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, இவன் யார் கிஸ் பண்ணுவா இவளே யார் கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கலாச்சிட்டு இனிமேல் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு போக, நம்ம போய் ரெஸ்ட்டும் போய்கிட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு அதிர்ச்சி ஏறான். நம்ம பையன் மோமோ கிளாஸ்ல போயிட்டு, மோமோ நான் உங்கள்கிட்ட இம்பார்ட்டன் விஷயம் பேசணும்னு சொல்லவும், மோமோ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்களா, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் போடாங்கன்னு சொல்லவும் அவனும் போயிடறான். சாயங்காலம் ஸ்கூல் விடவும் நம்ம பையனை ஒரு பொண்ணு இடிச்சுட்டு, அந்த பொண்ணு நம்ம பையனை இடிச்சுட்டு கியூட்டா சாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த மோமோ ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி எப்பானே இப்போ ஒரு பொண்ணுட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பசங்க பொண்ணுகிட்ட பேசணும்னு ஏங்குவாங்க, அந்த ஆசை நீங்க வச்சுட்டேங்கிற மாதிரி நக்கலா பேச, இது கேட்ட மோமோக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு மண்ட மேலேயே பாத்திரத்தை போட்டுட்டு நம்ம பையனை நம்ம மோமோ கூட்டிட்டு போறாங்க. வெளியே போயிட்டு 2 பேரும் மாற்றி போய் சாரி கேட்டுக்கிறாங்க. நம்ம பையன் நிஜமா நம்ம அளவுக்கு டிவீட் பண்ணிட்டோமாங்கிற மாதிரி கேட்க, ஏதோ மோமோ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் டிவீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு பனானாவும் என்ன கிடைச்சிருக்குமே சொல்ல, நம்ம பையனும் கிடைச்சிச்சு ஆனால் 2 பால் கிடைக்கலைங்கிற மாதிரி சொல்ல, நம்ம மோமோ வீட்டில் போய் கேட்க சிரிக்க, நம்ம பாட்டியும் நான் எல்லாமே எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன், நீ காமிச்சேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பையனும் ஆனால் எக்ஸிபிஷன் ஃபுல்லாக காட்டுங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பாட்டி மோமோட சில பொருளை கொண்டு வந்து சொல்லிட்டு செட்டப் பண்ணிட்டு அது நடுவாக நம்ம பையனை உட்கார வச்சுட்டு இப்போ ஆரா பாடி வந்து நான் செக் பண்ண போறாங்க சொல்லி மோமோவும் பாட்டிட்டு நீங்கள் அடிக்கும்போது பாடியோட ஆரா கலர் மாறிச்சுங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு பாட்டி அந்த ஆராவை பிடிக்க ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும், அதில் பாட்டி பாடிக்கு அடிக்கவும் மோமோவும் அதை கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி இப்போ கையில் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி எங்க பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தோம்னா அந்த பொம்மை
உயிர் வந்தமே ஓடுது. பாட்டி அத பிடிங்கிற மாரி சொல்லி தொலைச்சிட்டு போறாங்க. சைக்கிங் எனர்ஜி பயன்படுத்தி புடிச்சு பாட்டி வந்துட்டு அதான் தர்பகணிங்கிற மாரி சொல்லவும், தர்பகணி நம்ம எப்படி அழிச்சிட்டு வரோம்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தர்பகணி நான் அவ்வளோ சீக்கிரமா அழிஞ்சு போயிருவேன்னு நினைச்சிட்டீங்களா? அந்த கிழவி என்னை போட்டு தள்ள வரும்போதே நான் அந்த பையனோட உடம்புக்குள்ள பூந்துட்டேன். எனக்கு ஃபுல் எனர்ஜி வரும். அந்த பையனையும் உங்களுக்கு போட்டு தரேன்னு பார்த்து அதுக்குள்ள நீங்க என்னை கண்டுபிடிச்சிட்டீங்கிற மாரி சொல்லுது. எடுத்துட்டு வந்து அவன் ரெடியா போட்டு தெரியுற மாரி சொல்ல நம்ம பையன் டென்ஷன் ஆகி கத்துறான். அப்போ நம்ம பையனுக்கு ஒரு மாரி ஆகுது. அப்புறம் பாட்டி சொல்றாங்க, மெமரீஸ் மட்டும் தான் அந்த பொம்மைக்கு போயிருக்கு. பவர் எல்லாம் நம்ம பையன்ட்ட தான் இருக்குங்கிற மாரி சொல்லவும், நம்ம தர்பகணிக்கு மூஞ்சியே மாறுது. நம்ம பாட்டி தர்பகணி சாத்துறாங்க. தர்பகணிட்ட ஒரு டீல் போட்டுக்குவோம். உன்னோட பவர்ஸ் நாங்க திரும்ப தந்துர்றோம். அதுக்கு பதிலா நாளுக்கரனோட பால் திரும்ப தந்துருங்கிற மாரி சொல்லவும், அதுக்கு தர்பகணி நான் டீலா தான் படுது. ஆனா நான் உங்கள சேஸ் பண்ணும்போது அந்த பால்ஸ் நான் எங்க போட்டேன்னே தெரியலங்கிற மாரி சொல்லுது. அந்த 2 பேருமே ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரோஸ் கலர் முடி கேரக்டர். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கைஸ் சொல்ல மறந்துட்டேன். தர்பகணியே சொல்லிட்டு இருக்கு. அது 5 சென்டிமீட்டர் கோல்டன் கலர்ல இந்த ஃபிஸ்டிவல் எனர்ஜி அதுல இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கு. இதுவும் இல்லாம அது பேய்கள அட்டாக் பண்ணுங்கிற மாரி சொல்லி தர்பகணி சொல்ற அந்த விஷயத்த தேடிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அப்ப கிழவி நீ சொல்ற மாரி எந்த விஷயமும் இல்லைங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாம தர்பகணி சொல்ல இதுக்கேட்டு நம்ம பசங்க ஏறி மிதிச்சிட்டு இருக்காங்க தர்பகணிய. கிடைக்கலங்கிற விஷயத்த நம்ம பாட்டிட்ட போய் சொல்றாங்க. பாட்டியும் அந்த மாதிரி விஷயத்த யாராச்சும் பார்த்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு பார்க்குற மாதிரி சொல்றாங்க. கிளாஸ்க்குள்ள போற நம்ம பையனை அந்த கிளாஸ் பையன் பிடிச்சிட்டு நீ டேட் பண்றீங்கன்னு மாதிரி கேட்க நம்ம போய் இல்லைன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோ கொடுக்காம நம்ம பையன் ஆமா மோமோ அழகான மாதிரி வச்சுட்டு இருக்கான். அதோட அவங்க மோமோ பத்தி தப்பா பேசி நம்ம பையன் டென்ஷன் ஆயிடுறான். அதோட நம்ம பையனுக்கு தர்பகணி இப்போ தானாவே ஆக்டிவேட் ஆகி அவனை பிடிச்ச மாதிரி அந்த விஷயத்தை வெளியே போய் சொன்னேன்னு அவனுக்கு தொலைச்சிட்டு மாதிரி சொல்லுவான். அவனு பயந்துட்டு நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதை நம்ம பையன் நார்மலா மாறிடுறான். அதோட அந்த பையனை விட்டுட்டு நம்ம பையன் அவன் இடத்துல போய் உட்காடுறான். எடுத்து பார்க்குறான் தர்பகணி இருக்கு. அதோட பேகை வெளியே எடுத்துட்டு ஓடி போறான். தர்பகணி யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். உன்னை யார் இங்க வர சொன்னாங்க நம்ம பையன் கேட்க அதெல்லாம் விடுப்பா என்னோட பவர் ஒன்றும் ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியல. இதையோட நான் அந்த பவர் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி ரைன் வாய்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்ப நம்ம போய் உசாரா என் பால்ஸ் கொடுத்து கிளவிங்கிற மாதிரி கேட்க நம்ம மோமோ வந்துடுறாங்க. நம்ம மோமோ பார்த்தோன்னு நம்ம பையன் கிளாஸ் அழகான பொண்ணுங்கிற சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துட்டு பையன் பிளஸ் ஆகிட்டு இருப்பான். நம்ம மோமோ வந்து கிட்டக்கு வந்தாலும் வெளியே போயிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம மோமோ சேஸ் ஓட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த கிளவி இளம் ஜோடிகள் இப்படி ஓடி போச்சு பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் இந்த ரோஸ் கலர் முடி கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சொல்லல கைஸ். இப்பதான் அந்த பொண்ணோட நேம் ரிவீல் பண்றாங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து ஹைராவா. நான் பொண்ணு அவளை பத்தி பெரியவே நினைச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அழகான பொண்ணு. நான் எங்க போனாலும் எல்லா பறவையும் என் மேலதான் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு போறேன். அதே மாதிரி எல்லாருமே அவளே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அந்த விஷயத்தை என் தலைமையில போட்டது அந்த மோமோ தான். அந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லி மோமோ பத்தி கிடைக்கிற ரூம் நான் தான் பரப்பினேன். அது இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ போகும்போது அந்த டேவில் விங்ஸ் அது என்னால மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது காரணம் கடலால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் வந்து அந்த கெட்ட விஷயத்த நான் வந்து அழிக்க போறேன். அதான் எனக்கு இந்த பொருள் அந்த கடல் கொடுத்துருக்காங்கிற மாதிரி தர்பகணி அந்த விஷயத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த விஷயம் அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு காட்டுறாங்க. ட்ரெயின்ல தர்பகணி ட்ராப் பண்ணி அழிக்கும் போது அந்த விஷயம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதோட ஹைரா பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பொருள் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா. அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க நடக்கிற அந்த விஷயத்தை தர்பகணி நின்று பார்த்துட்டு இருக்கு. கடைசியில் 5 பேர் தான் காட்டுறாங்க. நம்ம மோமோ ஏன்டா நீ பார்க்க மாட்டேங்கிற கேட்டோன்னே இந்த தர்பகணி ஓடி இருக்கக்கூடாது அதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பேர் சொல்றான். அந்த கிளவி எங்க ஓடி இருப்போங்கிற மாதிரி மோமோ கலைக்கிற 2 மாற்றி மாற்றி கலை சண்டை போட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பேர் சொல்றான் தர்பகணி இன்னும் விசித்திரமான பொம்பளை பார்த்தலாங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த தர்பகணி சொல்லுது அந்த பால் மட்டும் சாதாரண மனசு கையில கிடைச்சா அந்த மனுஷனால பேயை பார்க்க முடியும். அந்த பேரை அந்த மனுஷனை பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லுது. 2 பேரும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு கிளம்ப போகும்போது அந்த ஹைரா பொண்ணு மோமோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட வர முடியுமாங்கிற மாதிரி கூப்பிடுறா. அதுக்கு நம்ம மோமோவுமே அவன் பையன்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் போய் பால் தேடுங்க நான் அப்புறமேட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க மாதிரி சொல்லிட்டு போறா. மோமோ ஒரு 15 டைமா இருக்காங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்க ஹைராவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோமோ வந்து லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு நம்ம ஹைராவுமே அந்த சிலுவை எடுத்து கர்த்தரே அந்த தீசக்தி அழிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மோமோ சைக்கிங் எனர்ஜி பயன்படுத்தி பிடிச்சிருக்க 2 பேரை தூக்கி வீச ஹைரா பொண்ணு அந்த சிலுவையில ஒன்றும் பண்ண முடியா. ஹெவனால கொடுத்த அந்த கோல்டன் பல்லாச்சும் நீ விரட்ட போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த மோமோ இது நாளுக்கு கொலை சுத்தடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம பையனுமே வந்துடான். இதை பார்த்த மோமோ கொலை சுத்தி வந்துதான் இருக்கு. டர்பனி சொன்ன விசித்திரமா லேடி இவதாங்கிற மாதிரி சொல்லவும் அந்த லேடி அவளும் சொல்லி ஓடி வந்துட்டு இருக்க. ஒரு பேய் வந்து நம்ம ஹைரா பொண்ணை கேப்சர் பண்ண பார்த்து எவ்வளவு ஆச்சு யாருமே மகளிங்கிற மாதிரி ஹைரா பார்த்து சொல்ல நம்ம பையனை காப்பாத்தலன்னு வந்தா நம்ம பையனை பிடிச்சி அந்த பேய் முழுங்கிருது. ஹைராவை நீ யாருங்கிற மாதிரி கேட்க நீதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு கூப்பிட்டங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம மோமோ டர்பனிட்ட ஹெல்ப் கேட்டா நம்ம டர்பனிட்ட பவர் இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பேய் பேர் வந்து சில்கி இது அந்த அளவுக்கு பெரிய பேர் இல்லப்பாங்கிற மாதிரி சொல்லுது. அந்த பேயுமே நம்ம ஹைராட்ட வந்துட்டு இன்னொரு டைம் அம்மான்னு கூப்பிடுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹைரா ஒன்றுமே தீசிக்கிறேன்னு அம்மா கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பேயுமே டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹைராவை முழுங்கிருது. அந்த பேயுமே நம்ம மோமோ கேப்சர் பண்ணிட்டு இப்போ நான் விடணும்னு நீ என்ன அம்மான்னு கூப்பிடுங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு நம்ம மோமோவும் கிளிக்கிறேன் அந்த பேயை. அதோட டென்ஷன் அந்த பேயுமே நம்ம மோமோவையும் பிடிச்சி முழுங்கிட்டு உண்மையான என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அழுகுது. அதோட டர்பகணி வந்து பேச ஆரம்பிக்க அப்ப அந்த பேய் நீ யாருக்கிற மாதிரி கேட்க என்கிட்ட இப்போ வேணா சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோட என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ இப்போ ஒரு பொண்ணை முழுங்க அந்த பொண்ணை நீ முழுக்கும் போது முடியோட சேர்த்து முழுங்கிட்ட மாதிரி சொல்லுது தர்பகணி. அந்த பேயுமே சும்மா தகத்தகன்னு எரிய ஆரம்பிச்சிரு. அதோட அந்த பேய் என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்க நீ 2வது முழுங்கின அந்த ஹைரா அந்த பொண்ணுக்கு இருந்து சில்வ மட்டும் கிடையாது அது ஒரு லைட்டுங்கிற மாதிரி சொல்லுது. எரியுமே எந்த பொருளுமே வயிறுல இல்ல இப்படி எரியது காரணம் நீ முழுகிற முடியுதாங்கிற மாதிரி டர்பகணி சொல்லுது. அதோட அந்த பேயுமே முழுங்க எல்லாருமே வெளியே துப்பிடுது. அவங்களுமே அந்த பேய் அட்டாக் பண்ண தயாராகிறாங்க. அந்த பேயுமே அவங்க அட்டாக் பண்ண தயாராகுது. இந்த இடத்துல பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கேஸ் பாய்.